டிசம்பர் 13 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. சோதனைகளை மேற்கொள்ளுதல். இன்றைய வேதாகம பகுதி ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21 வரை. தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்குச் சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்குச் சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான். குறிப்பு வசனம்: நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதியாகமம் 50:20. ஆனி ஏழ்மை நிலையிலுள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்து வறுமையிலும் வேதனையிலும் வளர்ந்தாள். அவளுடைய 2 உடன்பிறப்புகள் வறுமை காரணமாக குழந்தை பருவத்திலேயே இறந்துவிட்டனர். 5 வயதில் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக ஒரு கண் நோய் அவளை ஓரளவு பார்வையற்றவளாகவும் எழுதவும் படிக்கவும் முடியாதவளாகவும் ஆக்கினது. ஆனிக்கு 8 வயதாக இருந்தபோது அவளது தாயார் காச நோயால் அவதிப்பட்டு இறந்தார். சிறிது காலத்திற்கு பிறகு அவளது தகப்பனார் தன் 3 குழந்தைகளையும் ஆதரவற்றவர்களாய் விட்டுவிட்டு எங்கோ சென்று விட்டார். இளைய சகோதரன் வேறு உறவினர்களுடன் தங்கிக் கொள்வதற்கு அனுப்பப்பட்டான். ஆனியும் அவளது மூத்த சகோதரன் ஜிம்மியும் அரசு நடத்தும் அநாதை இல்லத்திற்கு சென்றனர். சில மாதங்களுக்கு பிறகு ஜிம்மியும் இறந்துவிட்டான். 14 வயதில் ஆனியின் சூழ்நிலைகள் பிரகாசமாயின. அவள் பார்வையற்றோருக்கான பள்ளிக்கு அனுப்பப்பட்டாள். அங்கு அவள் பார்வையை மேம்படுத்த உதவும் அறுவை சிகிச்சையை செய்து கொண்டு படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டாள். அவள் அந்த இடத்தில் வாழ்வதற்கு சிரமப்பட்டாலும் அவள் கல்வியில் சிறந்து விளங்கி சிறந்த மாணவியாகவும் பட்டமளிப்பு விழாவில் பிரியாவிடை உரை நிகழ்த்தவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். ஹெலன் கெல்லரின் ஆசிரியை மற்றும் தோழியான ஆனி சல்லிவன் என இன்று நாம் அவளை நன்கு அறிவோம். முயற்சி, பொறுமை மற்றும் அன்பின் மூலம் ஆனி பார்வையற்ற மற்றும் காது கேளாத ஹெலனுக்கு பேசவும் பார்வையற்றோருக்கான பிரெய்லி எழுத்துக்களை படிக்கவும் திறமையாக கல்வி கற்று கல்லூரியில் பட்டம் பெறவும் கற்றுக் கொடுத்தார். யோசேப்பும் தன் வாழ்க்கையில் பல சோதனைகளை கடக்க வேண்டி இருந்தது. 17வது வயதில் அவர் மீது பொறாமைப்பட்ட உடன்பிறந்த சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டார். பின்னர் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டார். ஆயினும் எகிப்து தேசத்தையும் அவரது சொந்த குடும்பத்தாரையும் பஞ்சத்திலிருந்து காப்பாற்ற தேவன் அவரை பயன்படுத்தினார். நாம் அனைவரும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறோம். ஆனால் யோசேப்பு மற்றும் ஆனி ஆகியோருக்கு மற்றவர்களின் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்த தேவன் உதவியது போல நமக்கும் உதவி செய்து நம்மை பயன்படுத்த அவரால் முடியும். உதவிக்காகவும் வழிகாட்டுதலுக்காகவும் அவரை சார்ந்து கொள்வோம். அவர் நம்மை பார்க்கவும் கேட்கவும் செய்கிறார். சோதனையின் மூலம் தேவன் உங்களுக்கு எவ்வாறு உதவி செய்தார்? இன்னொருவரின் போராட்டத்தில் உங்களால் எப்படி உதவ முடிந்தது? அன்புள்ள தேவனே, உமக்கு நன்றி.
சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்தீர். மற்றவர்களுக்கு உதவியாளராக இருக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென்.